பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது நம்மளால விட முடியாதுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு உதவி செய்யணும். நான் எப்பவும் சொல்லுவேன், முதல்ல ஒரு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சொல்றேன். சர்ச்சுக்கு வந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க தொடங்கின பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வராம பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தவே முடியாது. 3வது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை விட வைக்கிறதுக்கு பலப்படுத்துறாரு. ஆமா. நீங்க என்ன செய்வீங்கன்னா, அத ஜெயிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்வீங்க. பாவங்களை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. அது உங்க மாம்ச முயற்சி. உங்க மாம்ச முயற்சினால் விடுபட முடியும் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ஒன்று பாவ மன்னிப்பு. இன்னால் உங்களால் விட முடியாத பாவத்திலிருந்து வெளியாகிறதுக்கு அவர் போய் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். தேற்றவாளனா ஹெல்ப்பர். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ நீங்கள் உங்கள் பாவத்தையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க பாவத்தை பத்தி ஐயோ நான் விடணும் அது நல்லது. இந்த குற்ற உணர்வு ஒன்று வருது, விடணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இதில் வர்றதுக்கு என்ன வழினா பரிசுத்த ஆவியில நிரம்பி அவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறது. வேத வசனம் வாசிக்கிறது, பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆவியானவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகும் இங்கே. இதை விட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவீங்க. இது ஒன்று தான் இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே பெஸ்ட் வழி. ஓகே. நான் 18 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டேன். இன்னை வரைக்கும் சொல்றேன், நான் 51 வயசு ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலமும் பரிசுத்த ஆவியானவரோட துணை தான் நிக்க வச்சுச்சு. அது காப்பாற்றும், நிறுத்தும், உங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடும். ஓகே பிரதர். ரொம்ப நன்றி பிரதர்.